பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், செவ்வாடை பிள்ளைகளின் உள்ளத்தில் உறையும் பங்கார தாயை நான் மறவேனே, பங்கார தாயை நான் மறவேனே. அன்னையவள் என் குருவில் அழகாக காட்சி தந்தாள். அன்னையவள் என் குருவில் அழகாக காட்சி தந்தாள். என்னையே நான் மறந்தேன், என்னையே நான் மறந்தேன், அவளின் புன் சிரிப்பில். அன்னையவள் என் குருவில் அழகாக காட்சி தந்தாள். மனதினில் எழுதி வைத்தே அம்மா உன் அன்புருவை, மகிழ்வுடன் பாடி நின்றே அம்மா எனும் உறவை. அழைக்கும் முன்னோடி வரும் அருட்தெய்வம் நீ அல்லவோ, பரிவுடன் காத்தருளும் பங்காரு தாயல்லவோ. கண்ணின் இமை போல் என்னை அணைத்து காக்கும் உன்னன்பிற்கீடேதம்மா. அன்னையவள் என் குருவில் அழகாக காட்சி தந்தார். ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. ஒரு விதையும் ஒரு மனிதனும். ஒரு விதை என்று இருந்தால் அது முளைத்து செடியாகி பூவாகி காயாகி கனியாகி பிறருக்கும் பயன்பட வேண்டும். அதுபோலவே மனிதனாக ஒருவன் பிறந்துவிட்டால் மற்றவருக்கு பயன்படும்படி வாழ வேண்டும். ஓம் சக்தி. ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான். நான் எப்படி பெரியவனாகலாம், எப்படி பணக்காரன் ஆகலாம் என்பதே அவன் எண்ணம். ஒரு நாள் அவன் தன் தாத்தாவுடன் வயலில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது தாத்தா ஒரு விதையை மண்ணில் நட்டார். கார்த்திக் கேட்டான், தாத்தா, இந்த சிறிய விதை என்ன செய்யும்? தாத்தா சிரித்தார். இது இப்போது சிறியதுதான், ஆனால் இது முளைக்கும், செடியாகும், பூக்கும், காயாகும், இறுதியில் கனியாகி பலருக்கும் உணவாகும். சிறிது நேரம் அமைதியாக இருந்து தாத்தா மேலும் சொன்னார், இந்த விதை தனக்காக மட்டும் வளரவில்லை, அது பிறருக்காக வளர்கிறது. மனிதனும் அதுபோல வாழ வேண்டும். அந்த வார்த்தைகள் கார்த்திக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கின. அடுத்த நாளிலிருந்து அவன் தன்னையே மட்டும் நினைக்கவில்லை. வயதானவர்களுக்கு உதவினான். பள்ளியில் படிக்க முடியாத நண்பர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தான். பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு பகிர்ந்தான். ஆண்டுகள் சென்றன. கார்த்திக் ஒரு நல்ல மனிதராக வளர்ந்தான். அவனை பார்த்து கிராம மக்கள் சொன்னார்கள், அவன் ஒரு மனிதன் இல்லை, ஒரு மரம் போல எல்லோருக்கும் நிழலும் கனியும் தருகிறவன். ஒரு நாள் தாத்தா அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் கூறினார், நான் நட்ட விதை மரமாகி பலருக்கு கனியளிக்கிறது. நான் சொன்ன வார்த்தை உன்னுள் விதையாகி இன்று நீ பலருக்கும் பயனளிக்கிறாய். கார்த்திக் பணிவுடன் தலையசைத்தான். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.